வணக்கம். இன்றைக்கி 10/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். மேஷராசி. ராசியாதிபதி செவ்வாய் தனக்கு 3ல் வக்கரத்தில் போகிறாரு. மனக்காரகன் சந்திரனை கூட பயணம். 1க்கும் 8 ராசியாதிபதியாருடைய 1க்கும் 8 செவ்வாய், மனக்காரகன் செவ்வாய் கூட பயணம். அப்போ ஏதோ ஒரு மன அழுத்தம் இந்த ராசிக்காரனுக்கு இருக்கும். அதே சமயத்தில் 7க்கும் 2 சுக்கிரன் உச்சம், 2ல் குரு பரிவர்த்தனையில் இருக்காங்க. மனைவி மூலமாக பொருளாதாரம் உதவி கிடைக்கும். இன்னைக்கு தனக்காரகன் உச்சமாக உட்காந்து 7ஆம் அதிபதி. 10ல் சூரியன் 5ஆம் அதிபதி. மாணவ செல்வங்கள் இன்னைக்கு காம்படிஷன் எக்ஸாம் விஓவிலேருந்து அப் டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 1 குரூப் 2 சிவில் சர்வீஸ் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறது, அது சம்மந்தமான முயற்சிகளை நீ மாணவ செல்வங்களை எடுக்கலாம். இன்றைக்கி சிறப்பாக அமைக்கிறோம். பத்தில் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். கூட 3க்கும் 6 6ஆம் அதிபதி 10ல். கனரக வாகனங்கள் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரிஷபராசி. ராசிக்கும் 6 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 11ல் ராசியில் குரு. பொருளாதார வளர்ச்சி மேலோங்கி நிற்கும் இன்றைக்கி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக 2ல் செவ்வாய், சந்திரன் 2ல். சொல்லாற்றல் மிஞ்சி நிற்கும். செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் வேகமான சொல்லு, ஆனால் உன்னுடைய நாவு வலிமை இன்னைக்கு எடுபடும். சொல்வலன் சோர்விலன் இன்னைக்கு விளையாடலாம். சொல் வன்மையான சொல். அதே சமயத்தில் சந்திரன் வேகமாக சொல்லிவிடுவார். ஜாக்கிரதையாக பேசணும். ஆனால் உன்னுடைய சொல் இன்னைக்கு மேலோங்கி நிற்கும். 5ல் கேது இருக்கும்போது பசங்களால் அல்லது குழந்தைகளால் உனக்கு ஏதாவது இடையூறுகள், கருத்து வேறுபாடு இருக்கும். அது பிற்பாதியில் சரியாயிடும். 4ஆம் அதிபதி 9ல் உட்காந்து அப்பா வீட்டு சொத்து, அப்பா வீட்டு வர்க்கம், அப்பா வீட்டு மூலமாக உனக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு. 10ல் சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். கர்மாதிபதி உனக்கு யோகம் செய்ய போகிறார். சனி வலுத்து நிற்கிறார். சனி வலுத்து கர்மாதிபதி 10ஆம் அதிபதி வலுத்து நிற்கிறாரு. உனக்கு பொருளாதாரம் அது குழு தனக்காரங்களோட சம்மந்தப்பட்டிருக்கார். 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி திடீர் யோகக்காரன் இன்னைக்கு. திடீர் யோகம். தனக்காரகன் 10ல் உட்காந்து 10ஆம் அதிபதி ஆச்சு. தனக்காரகன் தனம் வலுத்து உட்காந்துருக்கு. திடீர் யோகம் சமாளிச்சுக்கோ. ரிஷபராசினர் 2க்கும் 1க்கும் 4 புதன் 9ல். 4ல் கேது இருந்தாலும் அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக சிறு பிரச்சனைகள் வந்து தீரும். அவங்களால வைத்திய செலவு அது பண்ணக்கூடிய காலம் இன்னைக்கு. 3ஆம் அதிபதி சகோதரனால் ஏதாவது இடைஞ்சல் தெரியும். 11ஆம் அதிபதிக்கும் 6ஆம் அதிபதியும் செவ்வாய் வலிமையாக இருக்கார். அதே 3ஆம் அதிபதி 8ல் சகோதர வழியினால் ஏதாவது